வெல்கம் டு அன்னம் சமையல் அறை. இன்றைக்கி நம்ம வந்து எலக்ட்ரிக் ரைஸ் மேக்கரில் எப்படி தேங்காய் பால் சாதம் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 5 டம்ளர் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கோங்க. நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு 5 டம்ளர் தண்ணி போதும். அந்த ஒரு தேங்காவை நல்லா திருவி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதும் நீங்கள் அந்த 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 கிரைண்ட் பண்ண அந்த தேங்காய் வந்து அந்த சுடு தண்ணியில் போட்டுவிடுங்க. சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த வெங்காயம்லாம் கட் பண்ணுற வரைக்கும் அது அதுலேயே இருக்கட்டும். ஏன்னா அப்படியே அந்த திக்னஸ் அதிலே மெயின்டைன் ஆகும். அப்படியே மூடி வச்சுடுங்க. அப்புறமா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், தேங்காய் பாலோடைய டெக்ஸ்சரே உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளோ இதுவாக திக்னஸ் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. நான் வந்து சோனா மசூரி ரைஸில் பண்ணியிருக்கேன். நல்லா 1 ஹவர் ஊற வச்சிட்டிங்கன்னா ½ அன் ஹவர் ஊற வச்சா கூட போதும். பாஸ்மதி ரைஸ் மாதிரி நீட்டாக நல்லா இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 1/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை 2, லவங்கம் ஒரு 3, 1 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, 2 ஏலக்காய் அதில் போட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம். பிரியாணி இலை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததும் ஒரு 10 முந்திரி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, 8 பூண்டு பல் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு ஒரே ஒரு வெங்காயம் வந்து ஸ்லைஸ்டாக கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் கிளாஸ் டைப்பில், ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு லைட்டாக கிளாஸ் டைப் வரும். அந்த டைப்பில் வரும்போது நம்ம வந்து அரிசி போடணும். 2 கப்பு அரிசி போட்டுக்கோங்க. 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் மேக்கரில் வந்து நம்ம மீதி இருக்க தேங்காய் பால் 4 டம்ளர் தேங்காய் பால் அதில் ஊற்றிக்கோங்க. அந்த ரைஸ் மேக்கரில் வந்து கீழே வந்து ஜல்லியாக ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த தட்டுலேயே நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிட்டு அந்த ரைஸை நம்ம தாளித்து அந்த ரைஸை வந்து அது மேலேயே அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடிட்டு குக்கில் வச்சிடணும். குக்கில் இருந்து இப்போ வாமுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். டேங் வாங்க, குக் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம அந்த ஜல்லியாக இருக்கிறதுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அடியே பிடிக்காது. நல்லா க்ளீனாக அடி பிடிக்காமல் நல்லா வெந்து நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ண பிறகு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.